ஸோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வாய்க்கா தகராறு இருந்திருக்கு. ஸோ அந்த சூழ்நிலையில் ஈரான் வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படிங்கிற காரணத்தை முன் வச்சு அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கி ஈரான் மேலே போர் தொடுத்துருக்காங்க. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே போர் தொடுத்துருக்காங்க. ஸோ நடந்துட்டு வர விஷயம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான இந்த மோதல் தொடர்ந்து ரொம்ப தீவிரமாக நடந்து வருது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு சாதகமாக பேசுகிறவங்க இதுதான் காரணம் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க, அது தீவிரவாதிகளுக்கு அதிகமாக ஈரான் ஆதரவு கொடுக்கறதுனால, ஒரு சில அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால அந்த அமைப்புகள் கையில் இவங்க தயாரிக்கக்கூடிய அணு ஆயுதம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை. அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் கூட சேர்ந்து இந்த போரில் வந்து ஈரானுக்கு எதிராக நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து சொல்கிறதா அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கீங்கல்ல, அதே மாதிரி அவங்களும் வச்சுருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. நீங்கள் போட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, அவங்களும் போட மாட்டாங்க, தற்காப்புக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி போட்டவங்க தானே ஹிரோஷிமா மேலே, நாகசாகி மேலே, ஜப்பானில் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் அமெரிக்காவை குற்றம் சாட்டிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆதரவு தெரிவிக்கிற மக்களும் ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே, இந்த டாபிக் இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னென்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஓகே, இப்போது அமெரிக்கா வந்து ட்ரம்ப் அவர் ஒருத்தர் தான் பேஸ் பண்ணி இன்றைக்கி அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமே பார்க்கப்பட்டு வருது. அமெரிக்கா அப்படின்னா ட்ரம்ப், ஏன்னா அவர் தனிப்பட்ட முடிவில் எது எடுத்தாலும் அது நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். நம்ம ஊரில் எப்படி வந்து மோடி அவர்கள் ஏதாவது பண்ணால் பார்லிமெண்ட்டு அந்த மாதிரி சுற்றி எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். அதுபோல் அமெரிக்காவில் எதிர்கட்சிலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்குங்க. அமெரிக்காலையும் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கு ஒரு சில வாக்கெடுப்பு இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்படிப்பட்ட வாக்கெடுப்பில் தான் என்ன நடந்திருக்கு, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட இனிமே தான் கை ரொம்ப அதிகமாக ஓங்க போகுது அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா அந்த வாக்கெடுப்பில் ட்ரம்ப் தான் ஜெயிச்சிருக்காரு. இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இவங்களுக்கு இடையேயான இந்த மோதல் ரொம்பவே தீவிரமாக நடந்து வருது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதற்கிடையில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த போர் விவகாரத்தில் ட்ரம்ப் எடுக்கிற முடிவுலாம் வந்து சரி கிடையாதுங்க. அவருடைய அதிகாரத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மசோதாலாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் தான் ஜெயிச்சிருக்காரு. ட்ரம்ப்புக்கு ஆதரவாக எல்லாரும் குரல் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட இந்த மசோதா வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலம் ஈரானோட போர் விவகாரத்தில் ட்ரம்ப்பால் ரொம்பவே சுதந்திரமான முடிவுகளை எடுக்க முடியும். இனிமேலும் ட்ரம்ப்போட கை ரொம்ப ஓங்கி தான் இருக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, அமெரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இணைஞ்சு ஈரான் நாட்டை கடந்த சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தாக்கியிருக்காங்க. தாக்குதலில் முதல் நாளே ஈரானோட உச்சத்தலைவர் கமேனி வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டிருக்காரு. இந்த மோதல் 6வது நாளாக இன்றைக்கி வரையும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல் படைகளின் ஈரானோட முக்கியமான நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருது. நம்ம குறிப்பாக பார்த்துருப்போம், துபாயை கூட பார்த்திங்கன்னா தாக்கியிருப்பாங்க. ஸோ துபாயை தாக்கும்போது கூட சம்மந்தமே இல்லாமல் ஏன் துபாயை தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்க என்ன ஈரான் காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் துபாயை தாக்கலை, துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட இராணுவ தளங்களை நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஈரான் வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு எதிராக இருக்க மக்கள் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அங்கங்கே செய்திகள் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க ஈரான் மக்கள்லாம் கமேனி இறந்ததுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட்டு ஒரு சிலர் ஒருத்தர் கட்சியில் இருக்காங்க, ஒருத்தர் பெரிய தலைவராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு எதிரானவங்க இருக்கவும் தான் செய்வாங்க. இது யார் மேலே தவறு அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு கொண்டு வராத காரணத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் படைகள் இஸ்ரேலை நோக்கி சரமாரியான தாக்குதல்களை இப்போ நடத்தி வருது. ஏன்னா அவங்களுக்கு உச்சபட்ச தலைவராக இருந்த கமேனியவே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற கோபம் இருக்க தான் செய்யும். என்னதான் இதுக்கு மேலே சமாதானத்துக்கு வந்தாலும் அவருக்கு ஈடாக ஒரு உயிரை எடுத்துகிட்டு தான் அவங்க இந்த போரை நிறுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுதுங்க. மேலும் மத்திய கிழக்கில் உள்ள மற்ற நாடுகளில் இருக்கும் அமெரிக்கா தூதரங்கள் மீது ஈரான் தொடர்ச்சியாக பயங்கரமான தாக்குதல்லாம் நடத்தி வருது. இதனால் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய பிராந்திய போர் வெடிக்கும் ஆபத்தான சூழல் தான் உருவாக்கிட்டு இருக்கு. இது வரைக்குமே அப்படி தான் ஆபத்தான சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஈரான் போர் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கைகளுக்கு நம்ம கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மசோதாலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அமெரிக்காவோட செனட் சபை இதை வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை நிராகரித்தது.
மத்திய கிழக்கில் ரொம்ப வேகமாக பரவி வரும் இந்த மோதலுக்கு ஒரு தெளிவான முடிவு இதுவரை யாருக்குமே தெரியல. அப்படி இருந்தாலும் கூட ஆளும் குடியரசுக் கட்சியினர் முழுக்க முழுக்க ட்ரம்பிற்கு பின்னால் இருப்பதை இது காட்டுதுன்னே சொல்லலாங்க. போர் அதிகாரங்கள் தீர்மானம் என அறியப்பட்ட இந்த மசோதா 47க்கு 53 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. அதாவது மசோதா கொண்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா தோல்வியடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நமது நாட்டை போல எம்பிக்கள் அனைவரும் கொறடா உத்தரவை பின்பற்றி வாக்களிக்க வேண்டும் என்ற விதி அமெரிக்காவில் இல்லை. எம்பிக்கள் தங்கள் விருப்பம் போல வாக்களிக்கலாங்க. அப்படி இருந்தும் இந்த மசோதா தோல்வியடைந்துள்ளது. ஆளும் குடியரசுக் கட்சியினர் முழுக்க முழுக்க ட்ரம்பிற்கு பின்னால் நிற்பது ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த தீர்மானத்தின்படி ஈரான் மோதலை 60 நாட்களுக்கு மேல் தொடர வேண்டும் என்றால் அமெரிக்கா நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டியது ரொம்பவே கட்டாயங்க. அதாவது ஈரான் மேலே அமெரிக்கா போர் தொடுக்கிறாங்க, ஓகே. பட் நீங்கள் 60 நாளைக்கு மேலே போனீங்கன்னா இதனால் எவ்வளோ செலவாகும்? இது வரைக்குமே பல லட்சம் கோடி செலவாகிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ மேலும் தொடர்ந்து ட்ரம்ப் இது போல் விஷயங்கள் பண்ணால் அமெரிக்கா மக்களோட வரி பணம் வேஸ்ட்டாக தானே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் அங்கே நினைக்கிற காரணத்தினால இந்த போர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. உலக நாடுகள் அனைவருமே போர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அமைதியான சூழ்நிலை நோக்கி நகரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நார்த் கொரியாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. தப்பு இது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. போர் நோக்கி போகக்கூடாது, அமைதியான சூழ்நிலை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ எதிர்கால தாக்குதல்களுக்கு முன்பாக அமெரிக்கா நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை கட்டாயமாக்கும் அதிகாரத்தை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கும். இருந்தாலும் இந்த மசோதா இப்போது தோல்வியடைஞ்சிருக்குங்க. இதன் மூலம் அதிபர் ட்ரம்பிற்கு கூடுதல் பவர் கிடைக்குதுங்க. ஈரான் விவகாரத்தில் ட்ரம்ப்பால் ரொம்ப சுதந்திரமாக முடிவுகளை எடுக்க முடியும். சரி, ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ இந்த போர் சூழல் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அமெரிக்கா வெளியுறவுத்துறைக்கு சொந்தமான விமானம் இப்போது மத்திய கிழக்கிற்கு கிளம்பி போயிருக்கு. மத்திய கிழக்கில் சிக்கியுள்ள அமெரிக்கர்களை மீட்பதற்காக இந்த விமானம் மத்திய கிழக்கிற்கு சென்றுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரானுடனான போர் தீவிரமடைந்ததால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வெளியேறுமாறு அமெரிக்கா தனது குடிமக்களை ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சூழலில் தான் அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வரும் நடவடிக்கைகளும் அமெரிக்கா பார்த்திங்கன்னா இப்போ இறங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு போர் சூழல் போயிட்டுருக்கும் போது ஒரு தகவல் வெளியே இருந்தது. என்ன அப்படின்னா, ஈரான் கப்பல் மீது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தது. இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த தாக்குதல் ஒரு போரில் நடக்கிறது இயல்பு தான். பட் விஷயம் அங்கே கிடையாதுங்க. இதில் 80க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்காங்க. பட் இது இந்தியன் ஓசனில் நடந்திருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா இந்தியாவின் துறைமுகத்தை பயன்படுத்தியதாக செய்திகள் வெளியாக இருந்தது. இதற்கு பார்த்திங்கன்னா மத்திய அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்க கடற்படை இந்திய துறைமுகங்களை பயன்படுத்த இந்தியா அனுமதித்ததாக வெளியான தகவல்களை இந்திய வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக இப்போ மறுத்திருக்காங்க.